ஒரு அணுவ, அதாவது ஒரு ஆட்டம ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை அளவுக்கு பெருசாக்கி கற்பனை பண்ணி பாருங்க. அதோட மையத்துல இருக்கிற துகள்கள், அதாவது அந்த நியூக்ளியஸ், அந்த அரண்மனையோட சமையலறை அலமாரிக்குள்ள ஒட்டி இருக்கிற ஒரு சின்ன ஸ்விங்கம் அளவு தான் இருக்கும். சரியா சொன்னீங்க. மீதமுள்ள அந்த பிரம்மாண்டமான வீடு முழுக்க பாத்தீங்கன்னா வெறும் வெற்றிடம் தான், எம்டி ஸ்பேஸ். அதான், அந்த ஒரு சின்ன ஸ்விங்கம் அளவுள்ள துகள் தான் அந்த மொத்த அரண்மனையோட எடையும் அதோட தன்மையும் தீர்மானிக்குது. நாம 99.9% வெறும் வெற்றிடத்தால தான் உருவாயிருக்கோம்னா, இப்ப நீங்க உட்கார்ந்திருக்கிற நாற்காலி எப்படி இவ்ளோ உறுதியா இருக்கு? இந்த கேள்விதான் குவாண்டம் அறிவியலோட முதல் ஆச்சரியம்னு சொல்லலாம். ஆமா, இதுதான் நான்சி பேட்டர்சன் எழுதிய குவாண்டம் பிசிக்ஸ் அண்ட் த பவர் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிற புத்தகம் எழுப்புற முதல் விஷயம். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அலசல்ல இந்த புக்கையும் சில முக்கியமான அறிவியல் குறிப்புகளையும் வச்சு இத பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா. இந்த வெற்றிடம் அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம மூளைய ரொம்பவே குழப்பக்கூடிய ஒரு விஷயம்தான். நாம பார்க்குற தொடர எல்லாமே அடிப்படையில ஒரு பெரிய வெற்றிடம் தான் நினைக்கும் போது ஒரு நிமிஷம் பயமா கூட இருக்கும். எனக்கே இப்போ இந்த சேர்ல உட்கார்ந்திருக்க கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா குவாண்டம் இயற்பியல் பொறுத்த வரைக்கும் அந்த வெற்றிடம் காலியானது கிடையாது. அது முழுவதுமா சாத்தியக்கூறுகளால, அதாவது எண்ணற்ற ப்ராபபிலிட்டிஸால நிரம்பி இருக்கு. இந்த புத்தகத்துல எப்படி அந்த வெற்றிடத்துல இருக்கிற சாத்தியக்கூறுகள் நம்மளோட எண்ணங்களோட தொடர்பு கொள்ளுது அப்படிங்கறது ரொம்ப ஆழமா விவாதிச்சிருக்காங்க. அந்த சாத்தியக்கூறுகள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு அடிப்படையான சந்தேகம் இருக்கு. நான் ஒரு செவுத்துல வேகமா குத்துனா என் கை வலிக்குது இல்லையா? எல்லாமே வெறும் வெற்றிடம்னா என் கை அந்த செவுத்துக்குள்ள ஈஸியா நுழைஞ்சிட்டு போக வேண்டிதானே? அங்கதான் ஒரு முக்கியமான லாஜிக் இருக்கு. அதாவது மின்காந்த விசை, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அங்க வேலை செய்யுது. உங்க கையில இருக்கிற அணுக்களோட வெளிப்புறத்துல எலக்ட்ரான் சுத்திட்டு இருக்கு இல்லையா? ஆமா. அதே மாதிரி அந்த செவுத்துல இருக்கிற அணுக்களை சுத்தியும் எலக்ட்ரான்கள் இருக்கு. நீங்க செவுத்தை தொடும்போது உங்க கையில இருக்கிற எலக்ட்ரான்ஸும் செவுத்துல இருக்கிற எலக்ட்ரான்களும் ஒன்னே எதிர்க்குது. ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இன்னொரு நெகட்டிவ் சார்ஜை எதிர்க்கும் இல்லையா? ஓ, மேக்னெட் மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதனால நீங்க நிஜத்துல அந்த செவுத்தை தொடவே இல்ல. 2 எலக்ட்ரான் கூட்டங்களுக்கும் நடுவுல நடக்கிற அந்த மின்காந்த எதிர்ப்பு விசையத்தான் உங்க மூளை இது ரொம்ப ஹார்டா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்குது. ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ நான் என் வாழ்க்கையில எந்த பொருளையுமே நிஜமா தொட்டதே கிடையாதா? எல்லாமே வெறும் எலக்ட்ரான்களோட ரிப்பல்ஷன் தானா? அறிவியல் படி பார்த்தா ஆமா, அதுதான் உண்மை. இதுவே கேட்கறதுக்கு ரொம்ப வினோதமா இருக்கு. ஆனா நான்சி பேட்டர்சனோட புத்தகம் இதை விட ஒரு படி மேல போகுது. குவாண்டம் இயற்பியலுக்கும் லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதிக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. வழக்கமா குவாண்டம் இயற்பியல்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான அறிவியல் வார்த்தைகளை வச்சு தான் பேசுவாங்க. லொக்காலிட்டி, என்டாங்கிள்மெண்ட்னு பெரிய பெரிய வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஆமா. ஆனா இந்த புத்தகம் அறிவியலுக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் ஒரு சூப்பரான பாலத்தை உருவாக்குது. இதை நம்ம கேட்கறவங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி எப்படி சொல்லலாம்? அதாவது நாம ஸ்கூல்ல படிச்ச நியூட்டனோட கிளாசிக்கல் பிசிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகம் ஒரு செங்கல் சுவரால கட்டப்பட்டது மாதிரி ரொம்ப உறுதியானதுன்னு சொல்லுது. ஆனா குவாண்டம் இயற்பியல் இந்த உலகம் அப்படி உறுதியான செங்கற்களால ஆனதில்ல, அது தொடர்ந்து மாறிட்டே இருக்கிற ஒரு எனர்ஜி கடல்னு சொல்லுது. எனர்ஜி கடல், ஓகே. இங்க துகள்கள், அதாவது பார்ட்டிகல்ஸ் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற திடப்பொருள் கிடையாது. அவை எங்கு வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறுகள் மட்டுமே. இந்த இடத்துல தான் எனக்கு மறுபடியும் குழப்பம் வருது. எல்லாமே வெறும் சாத்தியக்கூறுகள் தான். துகள்கள் எங்க வேணாலும் இருக்கலாம்னா, என் ரூம்ல இருக்கிற டேபிள் எப்படி நான் பாக்குறப்போலாம் கரெக்டா அதே இடத்துல இருக்கு? இது ரொம்ப நல்ல கேள்வி. இது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு வீடியோ கேம் விளையாடும் போது நம்ம கேரக்டர் எந்த பக்கத்தை திரும்புதோ அந்த பக்கம் மட்டும் ஸ்கிரீன்ல ரெண்டர் ஆகும் தெரியுமா? நான் பார்க்காத போது பின்னால எந்த உருவமும் இருக்காது, வெறும் கோட்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம நிஜ உலகமும் செயல்படுதான். நான் பார்க்காத போது என் டேபிள் அங்க இல்லையான்னு கேட்டா அது ரொம்ப அபத்தமா தெரியலையா? அபத்தமா தெரியலாம். ஆனா குவாண்டம் லெவல்ல அதுதான் நடக்குதுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. இந்த வீடியோ கேம் உதாரணம் ரொம்பவே பொருத்தமா இருக்கு. நான்சி பேட்டர்சன் புத்தகத்துல இதை விளக்குறதுக்கு சோஃபா உதாரணத்தை ரொம்ப சுவாரஸ்யமா பயன்படுத்தியிருக்கிறாங்க. சோஃபா உதாரணமா? அது என்ன? அதாவது நீங்க உங்க வீட்ல இல்லாதப்போ அல்லது அந்த சோஃபாவை பத்தி நினைக்காதப்போ குவாண்டம் லெவல்ல அது ஒரு திடமான பொருளா இல்லாம ஒரு சாத்தியக்கூறா மாறிடுது. என்னது? சோஃபா மாயமா மறைஞ்சிடுமா? அதாவது அந்த சோஃபாவுல இருக்கிற துகள்கள் உறுதியான நிலையில இல்லாம ஒரு ஃப்ளெக்ஸ்ட் ஸ்டேட்ல இருக்கு. ஒரு அலை மாதிரி ப்ராபபிலிட்டி வேவா பிரபஞ்சத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். நீங்க வீட்டுக்கு அந்த ரூமை பார்க்கும்போது அதோ சோஃபா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்லையா? ஆமா. அந்த செகண்ட், அந்த எண்ணம் தான் அந்த சாத்திய கூறுகளை ஒரு திடமான பொருளா அந்த இடத்துல ரெண்டர் பண்ணுது.
கொஞ்சம் இருங்க, என் வீட்ல இருக்கிற சோஃபா ஒற்றை குவாண்டம் துகள் கிடையாதே. அது ட்ரில்லியன் கணக்கான அணுக்களால உருவான ஒரு பெரிய பொருள். அது எப்படி ஒரு சின்ன எலக்ட்ரான் மாதிரி பார்க்காதப்ப மறைஞ்சிடும்னு சொல்ல முடியும்? நீங்க கேக்குறது புரியுது. மேக்ரோஸ்கோபிக், அதாவது பெரிய பொருள்களுக்கும் மைக்ரோஸ்கோபிக் சின்ன துகள்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒரு பெரிய சோஃபா திடீர்னு காத்துல மறைஞ்சிடாது. ஆனா அந்த சோஃபாவை உருவாக்குற அடிப்படை துகள்கள் இருக்கு இல்லையா, ஆமா. அந்த துகள்களோட நிலைத்தன்மை அதை சுத்தி நடக்கிற இன்டராக்ஷன் மூலியமா தான் தீர்மானிக்கப்படுது. அந்த ரூம்ல படுற வெளிச்சம், காத்து, ஈர்ப்பு விசை எல்லாமே அந்த சோஃபாவை ரெண்டர் பண்ணிட்டே இருக்கு. இதுல மனுஷங்களோட அவதானிப்பு, அதாவது அப்சர்வேஷன் அப்படிங்கிறது இந்த குவாண்டம் சாத்தியக்கூறுகளை ஒரு குறிப்பிட்ட நிஜமா மாத்துறதுல ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. அதாவது பாக்குறது அப்படிங்கிற ஒரு செயலே அந்த பொருளை உருவாக்குதா? வெறுமன ஒரு பொருளை கவனிக்கிறது எப்படி அதோட பிசிக்கல் ஸ்டேட்ட மாட்டும்? இதுக்கு அறிவியல் ரீதியா ஏதாவது ஆதாரம் இருக்கா, இல்ல இது வெறும் தத்துவமா? இது கண்டிப்பா வெறும் தத்துவம் கிடையாது. இதை நிரூபிக்கிறதுக்கு தான் அறிவியல்ல ரொம்ப பிரபலமான டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு. இது பல வருஷமா நிரூபிக்கப்பட்ட ஒண்ணு. டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட், இத பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா சிம்பிளா சொல்லணும்னா என்ன அது? இந்த பரிசோதனையில ஒரு எலக்ட்ரான 2 சின்ன பிளவுகள், அதாவது ஸ்லிட்ஸ் இருக்கிற ஒரு அட்டை வழியா செலுத்துவாங்க. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த எலக்ட்ரான் எந்த பிளவு வழியா போகுதுன்னு யாரும் கவனிக்காதப்போ, அளக்காதப்போ அது ஒரு அலை மாதிரி செயல்படுது. அது 2 பிளவுகள் வழியாவும் ஒரே நேரத்துல போகுது. திரையில ஒரு அலைக்கான அடையாளத்தை ஏற்படுத்துது. அது ஒரே நேரத்துல எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு சாத்தியக்கூறா இருக்கு. அது ஒரு ப்ராபபிலிட்டி வேவா, அதாவது எங்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற சாத்தியக்கூறு அலையா விரிவடையுது. ஆனா அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. என்ன ட்விஸ்ட்? அந்த எலக்ட்ரான் எந்த பிளவு வழியா போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஒரு சின்ன கேமராவையோ இல்ல ஒரு டிடெக்டரையோ வச்சு கவனிக்கும்போது அது திடீர்னு அலையா செயல்படுறதை நிறுத்திட்டு ஒரு திடமான துகளா மாறிடுது. ஏதாவது ஒரு பிளவு வழியா மட்டும்தான் போகுது. இது எனக்கு சுத்தமா புரியல. அந்த கேமரா வச்சு பாக்குறப்போ அந்த எலக்ட்ரானுக்கு எப்படிதான் கண்காணிக்கப்படுறோன்னு தெரியும். அதுக்கு என்ன மூளையா இருக்கு? எப்படி ஒரு மிஷின் பாக்குறது அந்த எலக்ட்ரானோட பிஹேவியரை மாத்துது? இங்கதான் கவனிக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு அறிவியல்ல என்ன அர்த்தம்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கவனிக்கிறதுனா சும்மா கண்ணால பாக்குறது மட்டும் இல்ல. பின்ன வேற என்ன? ஒரு எலக்ட்ரானை நீங்க பார்க்கணும்னா ஒரு ஃபோட்டான், அதாவது ஒளியின் துகள் அந்த எலக்ட்ரான் மேல பட்டு திரும்ப உங்க கேமராவுக்கோ கண்ணுக்கோ வரணும். அந்த ஃபோட்டான் எலக்ட்ரான் மேல படுறதே ஒரு பிசிக்கலான இன்டராக்ஷன் தான். ஓ, இப்போ புரியுது. அந்த இன்டராக்ஷன் நடக்கும்போது அந்த எலக்ட்ரானால தொடர்ந்து ஒரு அலையா இருக்க முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல துகளா மாறியே ஆகணும். இதுதான் வேவ் ஃபங்க்ஷன் கொலாப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இது ரொம்ப லாஜிக்கா இருக்கு. பாக்குறதுக்காக ஒளி அந்த துகள் மேல படுறதே அதை டிஸ்டர்ப் பண்ணி ஒரு இடத்துல நிக்க வைக்குது. ஆனா நான்சி பேட்டர்சன் புத்தகம் இதை ஈர்ப்பு விதியோடு கனெக்ட் பண்ணுது. கேமரால இருந்து வர்ற ஒளியோ இல்ல ஒரு மிஷனோ இன்டராக்ட் பண்றது லாஜிக். ஆனா நம்ம மூளைக்குள்ள ஓடுற எண்ணங்கள் எப்படி வெளியில இருக்கிற குவாண்டம் ஃபீல்ட பாதிக்கும்? என்னோட எண்ணம் என் மண்டைக்குள்ள தானே இருக்கு. அது எப்படி ஒரு எலக்ட்ரானை மாத்தும்? அதாவது ஐன்ஸ்டைனோட E=mc² ஃபார்முலா படி ஆற்றலும் பருப்பொருளும் வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். நம்ம எண்ணங்கள் அப்படிங்கிறது வெறும் காத்து கிடையாது. நம்ம மூளைக்குள்ள நியூரன்கள் ஃபயர் ஆகும்போது அங்க அளக்கக்கூடிய அளவுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஆற்றல் உருவாகுது. EEG மெஷின் மூலமா நம்ம மூளையோட அலைகளை அளக்க முடியும் இல்லையா? அது சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. இந்த ஆற்றல் நம்ம மண்டைக்குள்ள மட்டும் அடங்கிடுறது இல்ல. குவாண்டம் லெவல்ல பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா துகள்களும் ஒன்னோடு ஒன்னு இணைஞ்சிருக்கு. இதத்தான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்றாங்க. அதனால நீங்க தொடர்ந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ஆழமா சிந்திக்கும்போது உங்க மூளை வெளியிடுற அந்த குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி உங்களை சுத்தி இருக்கிற குவாண்டம் ஃபீல்டுல ஒரு இன்டராக்ஷனை உருவாக்குது. இருங்க, இது ரொம்ப சினிமாட்டிக்கா இருக்கு. நான் ஒரு ஃபெராரி கார் வேணும்னு உட்காந்து யோசிச்சுட்டே இருந்தா என் மூளையிலிருந்து போற ஃப்ரீக்வன்சி அந்த குவாண்டம் ஃபீல்ட மாத்தி என் வீட்டு வாசல்ல அந்த காரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுமா? அப்படி இல்ல. இதெல்லாம் அந்த தி சீக்ரெட் மாதிரியான செல்ஃப் ஹெல்ப் புத்தகங்கள்ல சொல்ற அதே பழைய விஷயம் மாதிரி தானே இருக்கு. அறிவியல் படி இது எப்படி சாத்தியம்? இங்கதான் எல்லாரும் தப்பு பண்றாங்க. குவாண்டம் ஃபீல்டுக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்க இல்ல என்ன பயப்படுறீங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது. அதுக்கு மொழி கிடையாது. அப்ப அது எதைத்தான் கவனிக்கும்? அது கவனிக்கிறது உங்க அட்டென்ஷன், அதாவது உங்க முழுமையான கவனத்தை மட்டும்தான். நீங்க மேலோட்டமா எனக்கு ஒரு ஃபெராரி வேணும்னு நினைக்கும்போது உங்க ஆழ் மனசுல என்ன ஓடிட்டு இருக்கும்? என்கிட்ட இப்போதைக்கு பணம் இல்லையே, இது எப்படி நடக்கும் தான் தோணும். சரியா சொன்னீங்க. அந்த குறைபாடு, அதாவது லேக் தான் ஓடிட்டு இருக்கும். அப்போ உங்க மூளையோட உண்மையான ஆழமான ஃப்ரீக்வன்சி அந்த பணம் இல்ல அப்படிங்கிறது தான்.
குவாண்டம் ஃபீல்டு அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ரியாக்ட் பண்ணி உங்களுக்கு பணமில்லாத அதே சூழ்நிலை தான் திரும்ப திரும்ப ரெண்டர் பண்ணுது. ஒரு நிமிஷம். இது நிஜமாவே ஒரு பெரிய ஆஹா மொமெண்ட். அப்போ நான் கடனை நினைச்சு பயந்துட்டே இருக்கேன். எப்படியாவது இந்த கடனை அடைக்கணுமேனு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் யோசிக்கிறேன்னா என்னோட முழு கவனமும் அந்த கடன் மேல தான் இருக்கு. ஆமாம், நான் அந்த கடனை தான் குவாண்டம் ஃபீல்டுக்கு ஒரு சாத்தியக்கூறா அனுப்புறேனா? மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க பயம், பதற்றம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி சிக்னல்கள். நீங்க எதை வேண்டான்னு நினைச்சு அது மேலேயே கவனத்தை வச்சிருக்கீங்களோ அதையே நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு திடமான நிஜமா கொலாப்ஸ் பண்றீங்க. அப்போ குவாண்டம் ஃபீல்டுக்கு நல்லது கெட்டது தெரியாது. கண்டிப்பா தெரியாது. குவாண்டம் களம் உங்க விருப்பத்துக்கும் பயத்துக்கும் இடையில வித்தியாசம் பார்க்கறதில்ல. உங்க எனர்ஜி எங்க போகுதோ அங்க அந்த நிஜம் உருவாகுது. அப்போ வெற்றி, பணம், ஆரோக்கியம் இதெல்லாம் வேணும்னா அது இல்லைங்கிற நிலைமையில இருந்து யோசிக்காம அது ஏற்கனவே சாத்தியமா இருக்கு அப்படிங்கிற முழுமையான நம்பிக்கையோட கவனத்தை செலுத்தணும். அதான கான்செப்ட். 100% அதான் கான்செப்ட். ஆனா இது ஓவர் நைட்ல நடந்துருமா? வீடியோ கேம் ரெண்டரிங் மாதிரி நான் நினைச்ச உடனே மாறிடுமா? இல்ல, மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல அது உடனே நடக்காது. ஒரு சின்ன எலக்ட்ரானை கவனிக்கும் போது அது உடனே துகளா மாறிடும். ஆனா ஒரு பெரிய வேலையோ இல்ல உங்க வாழ்க்கையோ மாறுறதுக்கு நீங்க தொடர்ந்து அதே ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணணும். ஓ, கன்சிஸ்டன்சி முக்கியம். ஆமா, பல முரண்பாடான சாத்தியக்கூறுகளை உங்க மூளை அழிச்சு நீங்க விரும்புற அந்த ஒற்றை இலக்க நோக்கி உங்க கவனத்தை குவிக்கும் போது உங்க சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள், மனிதர்கள், வாய்ப்புகள் எல்லாமே அதற்கேற்ப தங்களை மாத்திக்க ஆரம்பிக்கும். இது வெறும் மேஜிக் கிடையாது, இது தொடர்ச்சியான குவாண்டம் இன்டராக்ஷன். இதத்தான் நான்சி பேட்டர்சன் கான்ஷியஸ் கிரியேட்டர்ஸ்னு சொல்றாங்க. அதாவது நாம உணர்வுபூர்வமான படைப்பாளிகள். நாமே நம்ம உலகத்தை உருவாக்குறோம். நாம வெறும் பார்வையாளர்கள் இல்ல, இந்த பிரம்மாண்டத்தோட இணை படைப்பாளிகள்னு குவாண்டம் இயற்பியலின் தந்தை மேக்ஸ் பிளாங்க் சொன்னது இதை வச்சுதானா? கரெக்ட். அந்த சின்ன எனர்ஜி பாக்கெட்கள், அதாவது குவாண்டா, நம்ம மனசோட கட்டளைக்கு கீழ்ப்படியுதுன்னு சொல்றாங்க. ஆமா, மேக்ஸ் பிளாங்க் என்ன சொன்னார்னா, இந்த பிரபஞ்சத்துல எல்லா பருப்பொருட்களுக்கும் பின்னால ஒரு உணர்வுபூர்வமான அறிவார்ந்த மனம் இருக்குன்னு சொன்னார். அந்த மனசு தான் எல்லா மேட்டருக்கும் ஆதாரம். வாவ்! அப்போ அந்த மாபெரும் மனசுல நாமளும் ஒரு பகுதியா? எக்ஸாக்ட்லி. நாம அந்த மாபெரும் குவாண்டம் மைண்டோடு சின்ன பகுதி தான். அதனால நம்ம மனசுக்கு அந்த குவாண்டாக்களை வழிநடத்துற சக்தி இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உங்க மனசை தெளிவா வச்சிருக்கீங்களோ, எந்த அளவுக்கு சந்தேகங்கள் இல்லாம ஒரு மென்டல் ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்க நினைக்கிற சாத்தியக்கூறு நிஜமாக தொடங்கும். இந்த விவாதத்தை அப்படியே நம்ம அன்றாட வாழ்க்கையோட பொருத்தி பார்த்தா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. காலையில எந்திரிச்சு நாம காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஆபீஸ்க்கு போறதா இருந்தாலும் சரி, நாம எடுக்கிற ஒவ்வொரு முடிவும், நாம கொடுக்கிற ஒவ்வொரு கவனமும் இந்த குவாண்டம் சாத்தியக்கூறுகளை கொலாப்ஸ் பண்ணிட்டு இருக்கு. ஆமா, நாம தொடர்ந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். பிரபஞ்சம் நம்மளை விட்டு தனியா எங்கேயோ ஏங்கிட்டு இருக்கு, நாம அதுல மாட்டிக்கிட்டே தவிக்கிறோம்னு நினைக்கிறதே ஒரு பெரிய மாயதான் போல. அதுதான் முக்கியமான பாயிண்ட். எல்லாமே தனித்தனியா இயங்குதுன்னு நினைக்கிறதே நம்ம மூளையோட இல்யூஷன். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடந்த கஷ்டங்களா இருந்தாலும் சரி, வெற்றிகளா இருந்தாலும் சரி, நீங்க உங்க கவனத்தை எந்த இடத்துல அதிகமா செலுத்தினீங்களோ அதோட விளைவு தான் இப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை. இது கேக்குறவங்களுக்கு ரொம்ப எம்பவரிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. இத புரிஞ்சுக்கிட்டா உங்க லட்சியங்களை இனிமே எட்டா கனவுகள்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா அந்த லட்சியங்கள் எல்லாமே ஏற்கனவே இந்த குவாண்டம் ஃபீல்டுல ஒரு சாத்தியக்கூறா தான் துடிச்சிட்டு இருக்கு. அதை உங்க நிஜமா மாத்துறதும் வெறும் கனவா அழிஞ்சு போக விடுறதும் நீங்க கொடுக்குற அட்டென்ஷன் கையில தான் இருக்கு. ரொம்ப தெளிவா இந்த கான்செப்டை நம்ம அலசிட்டோம்னு நம்புறேன். இந்த புத்தகத்தோட கோர் ஐடியா இதுதான். நீங்க எதை உற்று நோக்குறீங்களோ, எதன் மேல உங்க முழு கவனத்தையும் எனர்ஜியும் செலுத்துறீங்களோ அதுவே உங்க நிஜம். இனிமே நீங்க உங்க கவனத்தை உங்களுக்கு என்ன வேணுமோ அதுல மட்டும்தான் செலுத்துவீங்கன்னு நினைக்கிறேன். எது வேண்டான்னு பயப்படுறீங்களோ அதுல இல்ல. சரியா சொன்னீங்க. பாசிட்டிவான விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணுங்க. இறுதியா நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வியோட இந்த ஆழமான தேடலை முடிச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. நாம இது வரைக்கும் தனி மனுஷனோட எண்ணங்கள் எப்படி ஒரு குவாண்டம் ஃபீல்ட மாத்துதுன்னு பேசணும். ஆனா இந்த உலகத்துல இருக்கிற 8 பில்லியன் மக்களும் ஒரே நேரத்துல ஒரே விஷயத்த நினைச்சு பயந்தாலோ இல்ல ஒரே ஆழமான நம்பிக்கையை வெளிப்படுத்தினாலோ இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தோட குவாண்டம் துகள்கள் எப்படிப்பட்ட ஒரு மாபெரும் நிஜத்தை உருவாக்கும், நம்ம எல்லாரோட கலெக்டிவ் அட்டென்ஷன் எந்த அளவுக்கு இந்த பூமியை மாத்தி அமைக்கும்.